ஆட்டு கொட்டகையில் கட்டிலுடன் சேர்ந்து எரிந்த நபர் கரிக்கட்டையான மர்மமான சம்பவத்தில் துப்பு கிடைக்காமல் போலீசார் திணறிய நிலையில் செல்போன் சிக்னல் மூலம் பல முடிச்சுகள் அவிழ்ந்திருக்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் மகராஜ கடை அடுத்த பெரிய தக்கே பள்ளியைச் சேர்ந்தவர் கார்த்திக். ஆக்டிங் ஓட்டுநராக இருந்த கார்த்திக்கு திருமணமாகி குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தோட்டத்தில் உள்ள ஆட்டு கொட்டகையில் தூங்கச் சென்ற கார்த்திக் கட்டிலுடன் சேர்ந்து எரிந்து கரிக்கட்டையான நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அவருடன் சேர்ந்து செல்போனும் லேப்டாப்பும் எரிந்த நிலையில் தடயம் கிடைப்பதென்பது போலீசாருக்கு இடியாப்ப சிக்கலை போன்றே இருந்தது. எந்த ஒரு தடயமும் சிக்காததால் குழம்பி போன நிலையில் டிஎஸ்பி முரளி தலைமையில் தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மர்மத்தின் பின்னணியை அறிய விசாரணை போக்கையே மாற்றி விசாரித்த போலீசார் சம்பவ இடத்தில் செயல்பாட்டில் இருந்த மற்றொரு செல்போன் சிக்னலை வைத்து குற்றவாளியை பின்தொடர்ந்தனர். அதில் டிரைவர் கார்த்திக் இரவில் தொடர்ச்சியாக ஒரு பெண்ணிற்கு கால் செய்து பேசியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் ஏற்பட்ட சந்தேகத்தின் நூலை பிடித்துக் கொண்டே சென்ற போலீசார் அப்பெண்ணிடம் விசாரித்ததில் கார்த்திக்கின் முன்னாள் காதலி என்பது தெரிய வந்தது. அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே சந்தேகமடைந்த போலீசார் அவரது செல்போனை சோதனை செய்து பார்த்ததில் கார்த்திக் போன் செய்த அடுத்த நொடியில் அப்பெண் தினேஷ்குமார் என்பவருக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியது தெரிய வந்தது. இதனையடுத்து தினேஷ்குமாரையும் பிடித்து போலீசார் விசாரணையை தொடங்கினர். மூவரின் செல்போன்களே விசாரணை பிடியின் மூளையாக இருந்ததில் பல திடுக்கிட வைக்கும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. அதில் இருவரும் காதலித்ததும் இவர்களது காதல் திருமணத்தில் முடியாத நிலையில் கார்த்திக் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதும் அப்பெண் மூவ் ஆன் ஆகி பெங்களூருவில் உள்ள மருந்தகத்தில் பணிபுரிந்து வந்த தினேஷ்குமாரை காதலித்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இருவரும் அவரவர் துணையை தேடிக்கொண்டு பிரிந்த நிலையில் இந்த இடத்தில்தான் கார்த்திக் தனது காமுக ஆட்டத்தை நிகழ்த்தியிருக்கிறார். காதல் முறிந்து வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட போதும் ஒரு வருடமாக கார்த்திக் தனது முன்னாள் காதலியை விடாமல் தொல்லை செய்து வந்து தனிமையில் இருக்க அழைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அப்பெண் பெங்களூருவில் உள்ள தனது காதலனுக்கு தகவல் தெரிவிக்கவே ஆத்திரத்தில் கார்த்திக்கை கொலை செய்ய திட்டம் தீட்டியது தெரிய வந்தது. பெண்ணின் காதலன் தினேஷ்குமாரின் சொந்த ஊர் தருமபுரி என்ற நிலையில் கார்த்திக் எங்கெல்லாம் செல்கிறார், எந்த நேரத்தில் செல்கிறார் என நோட்டமிட்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில் கார்த்திக் வழக்கம் போல் அப்பெண்ணை தோட்டத்து பக்கம் அழைக்க இதுதான் சரியான நேரம் என நினைத்து காதலன் தினேஷ்குமார் திட்டம் போட்டிருக்கிறார். அதன்படி தான் வருகிறேன் என காதலியை சொல்ல வைத்துவிட்டு காதலன் தினேஷ்குமார் பைக்கில் சம்பவ இடத்திற்கு சென்றார். தோட்டத்தில் உள்ள ஆட்டு கொட்டகையில் வெகு நேரமாக காத்திருந்தும் அப்பெண் வராத நிலையில் கார்த்திக் கட்டிலில் படுத்து உறங்கினார். நடுசாமத்தில் கார்த்திக்கை இரும்பு ராடால் பெண்ணின் காதலன் தினேஷ்குமார் அடித்தே கொலை செய்துவிட்டு கொலை செய்த தடயத்தை மறைக்க கொட்டகையில் இருந்த பெட்ரோலை ஊற்றி எரித்திருக்கிறார். அந்த நெருப்பில் கார்த்திக்கின் செல்போனையும் லேப்டாப்பையும் போட்டு எரித்து கச்சிதமாக திட்டத்தை முடித்தார். போலீசார் பிடியில் இருந்த தினேஷ்குமார் இவற்றை வாக்குமூலமாக கொடுத்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து தினேஷ்குமார் பழையூர் ஏரிக்கரையில் இரும்பு ராடை வீசிவிட்டு கிருஷ்ணகிரி 2-வீலர் ஸ்டாண்டில் பைக்கை நிறுத்திவிட்டு பெங்களூருவுக்கு பேருந்தில் சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இசிறு இல்லாமல் கொலையை நிகழ்த்தியிருந்தாலும் அவர்களுக்கு யமனாக வந்தது அவர்கள் செல்போன் தான்.